பிரைஸ் த லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. யோபு புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் முதல் வசனம். என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னிகையின் மேல் நினைவாயிருப்பது எப்படி? உடன்படிக்கை என்பது மிக ஒரு ஆஸ்வதிக்கப்பட்ட ஒரு காரியம். நம்முடைய சரீரத்தில் நிறைய விஷயங்கள் உடன்படிக்கை பண்ணணும். ஆகாரத்தில் உடன்படிக்கை பண்ணணும், நம்முடைய ஆசைகள் உடன்படிக்கை பண்ணணும், நம்முடைய ஏக்கத்தில் உடன்படிக்கை பண்ணணும், நம்முடைய வாழ்க்கையில் உடன்படிக்கை பண்ணணும். திருமணம் நிச்சயிக்கப்படும் போது அதுக்கு ஒரு உடன்படிக்கை பண்ணுவாங்க. திருமணம் நடக்கும்போது அப்பொழுது ஒரு உடன்படிக்கை பண்ணுவாங்க. ஒவ்வொரு மதத்திலையும் ஒவ்வொரு விதமான ஒரு சாங்கியங்கள் சடங்காச்சடங்களை வைத்து உடன்படிக்கை பண்ணிக்குவாங்க. ஆண்டுடைய பிள்ளைகள் தன்னுடைய சரீரத்தில் எப்படி பண்ணணும் என்றதை அருமையான யோபு புஸ்தகத்தின் மூலமாக நம்ம பார்க்கிறோம். என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னிகையின் மேல் நினைவாயிருப்பது எப்படி? கண்கள் நமக்கு ரொம்ப அவசியம். உபாகம் 28ஆம் அதிகாரத்தில் கண்களை பூத்து போக பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சாபமான ஒரு காரியம். நினச்சி ஏக்கத்தோடு வீணாய் போன காலங்களில் எத்தனையோ நேரங்கள் இருக்குது இல்லையா? அப்போ இன்றைய தினத்தில் கர்த்தருடைய ஆசைகள் நமக்கு நிரம்பணும் அப்படின்னு சொன்னால் கண்கள் நமக்கு ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். ஏசப்பாவுடைய கண்கள் எப்படி இருந்துச்சுன்னா அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையாக இருந்தது என்று சொல்லி வெளிப்படுத்த விசேஷம் 1 அதிகாரம் 14ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். நம்முடைய கண்களில் ஒரு அக்கினி இருக்கும்போது பரிசுத்தம் உண்டாகணும். நமக்கு இந்த பூமியில் பலவிதமான ஊழியர்கள் இருக்கலாம். பல தீர்க்கதரிசிகள் இருக்கலாம், அப்போஸ்தலர்கள் இருக்கலாம், சுவிசேஷகர்கள் இருக்கலாம், மேய்ப்பர் இருக்கலாம், போதகர்கள் இருக்கலாம். ஆனால் நமக்கு மெயின் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏசப்பா தான். அந்த ஏசப்பாவுடைய ரோல் மாடலாக தான் நம்ம இருக்கணும். நிறைய விஷயங்கள் நம்ம தடுமாற்றங்களாக இருந்தாலும் அவருடைய அன்பின் அடிச்சுவடைகளை நாம் கை கொண்டு நடக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு அற்புதமான ஆசீர்வாதத்தை சுமந்து கொள்ள முடியும். என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணின நான். அப்போ நம்முடைய கண்களில் உடன்படிக்கை இருக்க வேண்டும். ஆனால் இன்றைய தினத்தில் அதில் மாறிவிட்டது. எங்கே பார்த்தாலும் பாவங்கள் பெருகி இருக்கிறது. சாபங்கள், அக்கிரமங்கள், இவைகளிலிருந்து நாம் மீட்கப்பட வேண்டுமானால் மெய்ப்பரிடத்தில் ஓடி வர வேண்டும். மெய்ப்பனாகிய இயேசுவிடத்தில் ஓடி வர வேண்டும். இந்த இடத்துல அதுதான் சொல்லப்படுகிறது. கன்னிகை, பாவங்கள். ஒரு வேட்டைக்காரனுடைய கையில் இருக்கிற அந்த வில்லுக்கு தப்பும்படியாக அந்த காட்டு அனிமல்கள் எல்லாம் எப்படி வேகம் எடுக்கிறதோ அதே மாதிரி ஒரு வேகத்தை யோசேப்பு எடுத்தார். நாம் அப்படியாப்பட்ட ஒரு லெவலில் ஆஸ்வதிக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். அந்த உபத்திரவத்தை கண்டு யோசேப்பு ஃபீல் பண்ணலை. இன்றைக்கி சின்ன பலவீனத்துலேயும் சுகவீனத்துலேயும் நம்ம ஃபீல் பண்ணிடுறோம். எனக்கு இவ்வளோ கஷ்டம் வந்துருச்சு, இவ்வளோ வேதனை வந்துருச்சு, எனக்கு துன்பம் வந்துருச்சு என்று யோசேப்பு ஃபீல் பண்ணலை. அவரை தூக்கி அந்த குழியில் போடுறாங்க. தோத்தானுக்கு போவும் வாரும் என்று சொன்ன வார்த்தையை கேட்டோன்னே அந்த குழியில் தூக்கி போடுறாங்க. ஆனால் யோசேப்பு அதை கொடுத்து கவலைப்படலை. இந்த இடத்துல அந்த போர்த்திமார் வீட்டுக்கு வராங்க. வைராக்கியமாக தான் இருந்தார். ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் எதையுமே பெருசுப்படுத்தாமல் இருந்துட்டோம் அப்படின்னா உங்களுடைய உயர்வை யாராலையும் தடுத்து நிப்பாட்ட முடியாது. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டியது அது நிதர்சனம். அது யாராலும் தடுத்து நிப்பாட்டப்பட முடியாது. ஆண்டவருடைய நாமத்துக்காக உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் மிகுந்த கவனமாக இருந்து உங்கள் சிந்தனைகள், எண்ணங்கள், இயக்கங்களை பரிசுத்தப்படுத்திக்கோங்க. எனக்கு ஒரு ஊழியரை தெரியும். ஆண்டவருடைய நாமத்திற்காக அவங்க பிரயாசப்பட்டவர்களாக இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க. பிரதர், நான் உண்மையாக இருக்கணும், உத்தமமாக இருக்கணும், ஆனால் முடியல. எப்போலேருந்து முடியல? நீங்கள் நல்லா தானே இருந்தீங்க. எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு வரும்போது கடைசியில் அவரே சொல்கிறாரு, மொபைல் வந்த பின்பு தான் இப்படி போயிடுச்சு. நீ மொபைல் சாத்தானுடைய வஞ்சகத்தின் பிள்ளை தான் மொபைல். அதை நாம் அவனுடைய கண்ட்ரோலில் கொண்டு போகாமல் கர்த்தருடைய அன்பு வார்த்தையில் அதை நம்ம நிலைச்சி வச்சுருக்கணும். மொபைல் சொல்கிறத நம்ம கேட்டோம் அப்படின்னா நமக்கு அதுக்கு அடிமை. நம்ம சொல்கிறது மொபைல் கேட்டுச்சுன்னா நாம் அதுக்கு அடிமை கிடையாது. நாம் எங்கே போகணும், எங்கே நடக்கணும், சிலெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மொபைல் தான் வாழ்க்கைன்றது ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. எனக்கு பிரியமானவர்களே, அந்த சகோதரத்தை சொன்னேன், மொபைலில் நீங்கள் கொஞ்சம் மாற்றிக்கோங்க. இந்த வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் கொஞ்சம் விட்டு வெளியில் வந்துடுங்க. ஒவ்வொன்றா கஷ்டப்பட்டு வெளியில் வந்தார். இன்றைக்கி அவர் ரொம்ப ஃபைனாக இருக்கிறார். இயேசுவின் நாமத்தை உங்களுக்கு நான் சொல்கிறேன்.
உங்களுடைய ஆசீர்வாதங்கள் உங்கள் கையில் இருக்கிறது. நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, ஒருவேளை உங்களுடைய கன்னிகை எப்படி இருக்குது, கோபமாக இருக்கலாம், வேதனையாக இருக்கலாம், மற்றவங்களை காயப்படுத்துகிற வார்த்தைகளாக இருக்கலாம், இல்லை பாவமாக இருக்கலாம், சாபமாக இருக்கலாம். எது இருந்தாலும் பரவாயில்ல, கர்த்தரோட உடன்படிக்கை பண்ணிக்கோங்க. எதை மேலேயும் ஏசப்பாவை காட்டில் ஆசை வச்சிடாதீங்க. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார். அன்பு தகப்பனே, இந்த வார்த்தை கேட்டுக் கொடுக்குற ஒவ்வொரு உள்ளங்களிலும் இல்லங்களிலும் தேவ அன்பு பூர்ணமாக கடந்து வரட்டும். உம்முடைய அன்பின் நிமித்தமாக இந்த வார்த்தை உடன்படிக்கை பண்ணி ஆஸ்வதிக்கப்பட கர்த்தர் அருள் புரியும், கிருபை செய்யும். இயேசு நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.